Welcome guys, welcome to Bonus Max, CBSE 10th, 6th chapter Triangles, Converse of Thales or BPT theorem. If a line divides any two sides of a triangle in the same ratio, then the line must be parallel to the third side. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் எனி 2 சைட்ஸை ஈக்குவல் ரேஷியோவில் கட் பண்ணுனா அந்த லைன் தேர்ட் சைடுக்கு பேரலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம கிவன் டு ப்ரூவ் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எ லைன் எல் intersecting AB at D and AC at E such that AD by DB is equal to AE by EC. இது வந்து ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், அதில் எல்லுன்னு ஒரு லைன் போகுது. அந்த லைன் ஏபியை டிலையும் ஏசியை இலையும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்செக்ட் பண்ணுற லைன் தேர்டு சைடுக்கு பேரலாக இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். தேல்ஸ் தியரம் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா பேரலாக இருக்கிற லைன் ரெண்டு சைடையும் சேம் ரேஷியோவில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா தேல்ஸ் தியரம். ஓகேவா? அதே ஈக்குவலாக இன்டர்செக்ட் பண்ணுற லைன் தேர்டு சைடுக்கு பேரலாக இருக்குங்கிறது தேல்ஸ் தியரத்தோட கான்வர்ஸ். தேல்ஸ் தியரம் ஆர் பிபிடி தியரம். ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரையணும். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வரையணும் அப்படின்னா இப்போ டிபி வந்து ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க, அது பேரலல்னு கொடுக்கல இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா த்ரூ டி ஒரு லைன் பேரலாக நம்ம இங்கே வரைஞ்சிக்கணும். எப்பயுமே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் டாட்டட் லைன்ஸில் தான் இருக்கணும். நான் இ டேஷ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எஃப்ஜி வாட் எவர் இட் மேபி ஏதாவது ஒரு நேம் நீங்கள் இடத்துல எழுதிக்கலாம். அதான் நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் draw a line DE parallel to BC. BCக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்மளோட ப்ரூஃப் என்ன செய்கிறோன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கோங்க, ஏபிசி ட்ரையாங்கிளில் பிசிக்கு பேரலாக டிஇ இருந்தால் அது ரெண்டு சைடையும் ஈக்குவல் ரேஷியோவில் கட் பண்ணும். அதை இந்த இடத்துல நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேவா? DE dash parallel to BC, it intersects the sides AB at D and AC at E dash. அப்போ AD by DB is equal to AE dash by E dash C by BPT theorem. இது வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது செகண்ட் தான் எடுக்கணும், ஏற்கனவே ஒரு இன்டர்செக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கிவன் இப்போ நான் ஃபஸ்ட் செகண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஏடி பை டி எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட் செகண்டுன்னு எடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். இது செகண்ட் ஒன், இது இஸ் கிவன். ஈக்குவல் ரேஷியோவில் கட் பண்ணதுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம செகண்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரம் 1 and 2 பாருங்கள். ரெண்டுலேயுமே உங்களோட எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆர்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ணுறோம். ஏஇ டேஷ் பை இ டேஷ் சி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேட் பண்ணி இந்த ரேஷியோ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டுலேயுமே ஆட் 1 to both the sides. ரெண்டு சைடுமே நம்ம 1 ஆட் பண்ணுறோம். அப்போ ஏஇ டேஷ் பை இ டேஷ் சி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏஇ பை இசி ப்ளஸ் 1. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டு பக்கமே நான் உங்களுக்கு இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன்.
எல்சிஎம் எடுக்கும்போது இது இங்கே போயிடும், இங்கேயும் இது இங்கே போயிடும் இல்லையா. இப்போ உங்களோட கொஸ்டினில் பாருங்கள், உங்களோட ஃபிகரில் ஏஇ டேஷ் ப்ளஸ் இ டேஷ் சி என்ன வருது? ஏஇ டேஷ் ப்ளஸ் இ டேஷ் சி வந்து ஏசி பை இ டேஷ் சி. ஏஇ பை இசி என்ன வருதுன்னு பாருங்கள். கிளியராக தெரியுதா? ஏஇ தென் இசி, இதுவுமே உங்களோட ஏசி பை ஏஇ, அதுவும் ஏசி பை இசி. உங்களோட ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் நியூமரேட்டர்ஸ் சேமாக இருக்குது, டினாமினேட்டர்ஸ் வேறு வேறையாக இருக்குது. பட் ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். அப்போ எப்போ அது ஈக்குவலாக இருக்குன்னா இ டேஷும் ஈயும் கோயின்சைட் ஆனால் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸும் ஈக்குவலாக இருக்க முடியும். ஓகேவா? திஸ் இம்ப்ளைஸ் இ டேஷ் சி ஈக்குவல் டு இசி. ரெண்டு ஃப்ராக்ஷனுமே ஈக்குவல். எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவலாக இருக்க முடியும். இது எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இட் இஸ் பாசிபிள், it is possible only when E dash coincide with E. இப்போ E டேஷும் ஈயும் இது ரெண்டும் ஒன்று தான். இந்த லைன் வந்து இது கூட கோயின்சைட் ஆகிடும். நம்ம டிஇ பேரலல் தானே வரைஞ்சோம். இப்போ இ டேஷ் இ கூட கோயின்சைட் ஆகும்போது டிஇயும் டிஇ டேஷும் கோயின்சைட் ஆகிடுது. அப்போ டிஇ parallel to BC. ஓகேவா? hence DE parallel to BC, hence proved. Dear guys, state and prove converse theorem கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ guys, thank you for watching.